அந்த வகையில் எங்க சொந்த ஊரான குடியாத்தத்தில் என் மக்களை சந்தித்ததில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் கேப்டன் ரத யாத்திரை என்று 2 திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கோம். மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு குடியாத்தத்தில் எனக்கு தெரியும், நாங்க சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்த மண் இது. எங்க பக்கத்துல செம்பேடு தான் எங்க கிராமம், அங்கதான் எங்க பூர்வீகம். சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிற நேதாஜி சவுக்குல இருந்து லுங்கி தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை எல்லாமே எங்களுக்கு தெரியும். கங்கை அம்மன் திருவிழா அப்போ நாங்க தவறாம இங்க கலந்துக்குவோம். இந்த மாதிரி நிறைய என்னுடைய பழைய நினைவுகள் இங்க வருகிறது. கேப்டன் கூட இங்க பிரச்சாரத்துக்கு வந்து அலைகடல் என்ன மக்கள் திரண்டது எல்லாமே. எனவே மீண்டும் அந்த நினைவுகளோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ இங்க மெயினா மக்கள் பிரச்சனை வந்து பீடி தொழில் நலிவுற்று இருக்கிறது, லுங்கி தொழில் நலிவுற்று இருக்கிறது, எங்க பார்த்தாலும் மின்வெட்டு பிரச்சனை இருக்கிறது. மாம்பழத்துக்கு உரிய விலை கிடைக்காததுனால விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற நிறைய லெதர் ஃபேக்டரிஸ்னால நிலத்தடி நீர் மாசாயிருக்கிறது. இப்ப வழி நடுக்க நான் வந்த எல்லா இடத்துலயும் மின்வெட்டு, எங்குமே கரண்ட் இல்லாத ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. இதனாலதான் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நான் வந்து நிச்சயமாக சிஎம் செல்லுக்கு மக்களை சந்திக்கிறத எல்லாமே அவர் கவனத்தை கொண்டு போய் அவங்க இருக்கின்ற இன்னும் கொஞ்ச நாள் இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு செய்து தரணும் என்ற கோரிக்கையை நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மக்கள் சார்பாக வைப்பேன் என்று இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மறுநாள் எவ்ரிடே நாங்க வந்து ஒவ்வொரு ஊரா போறோம். எனவே உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஓகே, இல்ல மறுபடியும் இல்ல, ஏன்னா நாங்கள் சுற்றுப்பயணம் இருக்க, தொடர்ந்து சுற்றுப்பயணம், அதனால இப்ப இல்ல. நிச்சயமாக இல்ல, தொடர்ந்து எல்லா பக்கம் படுகொலை, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி, படுகொலைகள், கற்பழிப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இது எல்லாமே அந்த துறையை கையில இருக்கும். நமது முதலமைச்சர் தான் இதுக்கு வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, 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 நன்றி.